எங்கே போகிறோம்? அம்மா ஷாப்பிங் தான் போகிறாங்க. நம்ம எதையாவது வேற நிம்முரு. நல்லா கண்ணாடில் போயிட்டு வர பட் சாமி கும்பிடு பட்டு. ஹாய் மை ஃபேமிலிஸ், இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வந்து ஷாப்பிங் விளாக்லாம் போட்டு. அதுவும் இந்த ஷாப்பிங் விளாக் போட்டு ஒரு வருஷம் ஆச்சு. அதோட விளாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் எங்கே கிளம்பிட்டோன்னா, இந்த மேடம் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு காலேஜ் ஷாப்பிங் டே எப்படி சொல்கிறது, ஃபர்ஸ்ட் டே ஆஃப் காலேஜ் ஷாப்பிங். ஃபர்ஸ்ட் டே ஆஃப் காலேஜ் ஷாப்பிங் தெரியல, எவ்வளோ தூரம் போகும்னு தெரில. பட் ஆனால் ஒன்று நான் உங்களுக்கு வந்து வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கேன். என்னென்ன பண்ணுறேன், என்ன இருக்குது, என்ன இல்லைங்கிறத வாங்குறத மட்டும் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பொம்பளை பிள்ளை இல்லைங்க, நிரஞ்சனி கிடையாதுங்க, நிரஞ்சன் மைண்டில் வச்சுக்கோங்க. ஆமா, நிரஞ்சன். சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம வளவலன்னு பேசுவேன்னா அப்படியே வண்டி எடுத்துட்டு அப்படியே கிளம்பலாமா? கிளம்பலாம். இந்த போலாமா அதுங்க வேற கேட்டாங்கடா, சொல்லிடலாம். இன்னைக்கு இந்த காலேஜ் விழாவுக்கு வந்து வீடியோ அந்த ஷாப்பிங் முடிகிற வரைக்கும் அந்த இது சொல்லலாம். போலாமா? சரி, ஓகே. போலாமா? போலாமே, வாங்க. வேணும், மைக் கழட்டி வைக்க வேணும். என்ன தோணுது? ஏன்டா அப்படி பண்ற? பையனா மாறிச்சோன்னு. சரி, இப்போ இவங்க ரெண்டு பேரும் மேக்கப் பண்ணிட்டு எங்க கிளம்புறாங்கன்னா, அப்படி நினைங்க பசங்க மாதிரி தனியா தெரியுது, ஒரு பிள்ளைக்கு தெரியல. சரி, எங்க பாருங்க. ரெண்டு பேரும் ஹேர் முன்னாடி போட்டு குடிக்க மாட்டேன். சரி, குடிக்காட்டி போகுது, ஹேர் முன்னாடி போடுங்க. எனக்கு இனிமே வைக்காத காலையில. சரி, வைக்கிறீங்க, நான் எனக்கும் வச்சுக்கலிங்க. இப்படிதான் ஸ்மைல் பண்ணு, ஸ்மைல் பண்ணுங்கடா. எங்க போறோம்? அம்மா ஷாப்பிங் தான் போறாங்க. நம்ம எதையாவது நம்ம வேலை திங்கிற வேலை தான். கூட்டு போக ஏதாச்சும் வாங்கிட்டு என்னது பேக் பார்த்துருக்கலாம். நானும் எடுத்துட்டு வந்துருப்பேன். என்ன பார்க்கலாம். என்ன சொன்னீங்க? காது கேட்கல. இங்க பாரு, நம்மளோட ஒரே குறிக்கோள் பில் அமௌண்ட்டை ஏற்றி விடுறது, நல்லா வாங்கி திங்கிறது, அவ்வளோதான். அப்படியே டிமார்ட் கூட்டிகிட்டே போயிட்டு வரணுமா? என்ன சொன்னேன், டிமார்ட் நாளைக்கு போகலான்னு சொன்னா இல்லையா? அது வீடு நீ நாளைக்கு அப்லோட் பண்ணிக்கோ, அன்னைக்கு போகலாம். எத்தனை தூக்கிட்டு வருவக்கன்னு மனசாச்சு வேண்டாம் உங்களுக்கெல்லாம்? சரி, பேங்க்குக்கு போகணுமே, எதுவுமே எடுக்கல. போய் நீங்கள் போய் எடுங்க, போங்க. உங்களுக்கு தானே தேவை. எனக்கு இல்லை, உனக்கு போ. ஆதார் கார்டு பாருங்க. ஒரு பேக், இது லேப்டாப் பேக்கு, ஒரு புது பேகு, இன்னொரு பேக் இங்கே இருந்துச்சு. இத்தனை பேக்கையும் வச்சுக்கிட்டு பேகுங்கிறாங்க. ரக்ஷு, அதை பிடிப்பா. நம்ம டேபிள் ரோஸ் வச்சோம் பாருங்க, எல்லாம் எப்படி பூத்துருக்குன்னு. இதில் டபுள் கலர் இருக்கு பாருங்களேன். இது ஃபுல்லாகவே டார்க் பிங்க் தான் வச்சுருக்கோம். இதில் ஒரு பூ பூத்துச்சு, அடுத்து மொட்டா இருக்குது. அழகு மலைக்கு போயிருந்த போது ஆட்டையை போட்டு அந்த செடி. இதெல்லாம் ரெட் கலர் உள்ள பூத்துருக்காங்க பாருங்க. நீ சாப்பிடு. ரெட் கலர் பூ பூத்துருக்கு. இதில் வந்து ரெட்டு, ஆரஞ்சு, ஒயிட்டு ஃபுல்லாக வச்சுருக்கோம். அது குண்டுமல்லி செடி வச்சுருக்கோம். பார்க்கலாம், இது கூட எடுத்துக்கிறேன் எது வருதுன்ட்டு. அப்படியே அந்த பக்கம் இந்த மருதாணி செடியில் தான் நம்ம மருதாணி பறித்து நாங்கள் 3 பேர் வச்சுக்கிட்டோம். நல்லா செவந்துச்சு டார்க்காக. இங்கே பாருங்கள், இவனுங்க 2 பேரும் ஜோடியாக பூத்துருக்கானுங்க, பிங்க் கலர். அதே பிங்க்கு இங்கே பூத்துருக்கணும். அந்த அரளி வர இது வருதுல சின்னது, அதே போன
ஆமாம், பெட்ரோல் அன்றைக்கே ஒன்று தான் இருந்துச்சு. பெட்ரோல் பங்க் எங்கே இருக்கு? இப்போவே பெட்ரோல் காட்டினா பல்ல காட்டினா இன்னும் 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் போகணுமே. பெட்ரோல் பங்க்கு முன்னாடி எங்கேயுமே கிடையாது. ஏய், மைக்கு நீ வச்சிருக்கியா? கேண்ட் எத்தனை? மைக் இன்னொரு மைக்கு உங்ககிட்ட இருக்கா? நான் ஒன்று தான் போட்டிருக்கேன். அதைத்தாம்மா, என்கிட்ட ஒன்று இருக்கு, உங்ககிட்ட ஒன்று இருக்கா? இருக்கு. எடுத்துட்டு இப்போ வந்து வீட்டை நோக்கி போயிட்டு இருக்கோம். அதுக்குள்ள எங்க அம்மாவோட மைண்ட் செட்ல மைண்டுக்கு இன்னொரு ஐடியா வந்துட்டு புதுசாக தோண்டிடுச்சு. அதனால அந்த ஐடியா வந்துட்டு எது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் எடுத்துக்கலாம். இன்னொன்று அதான் அந்த நேவி கலரை எடுத்தாங்க. அது அக்கா அதை எடுத்தான். இங்கே ஒரு நேவி கலர் இருக்கு பாரு. இதுவும் நான் தான் எடுத்து வச்சேன் பார்க்கறதுக்கு. இதில் என்ன பட்ஜெட் தாங்க வருது? ஓகே, லோ பட்ஜெட்டில் தான் நானும் பார்க்க வந்தேன். காலேஜ் 2 பேர் போகிறாங்களா? ஆல்ரெடி இருக்குது, சரி இருந்தாலும் கொஞ்சம் புது ட்ரெஸ் வேணும்னு ஆசைப்பட ஆரம்பிச்சிங்க. நல்லா இருக்கு அந்த டாப், நான் தான் செலக்ட் பண்ணேன். ஓகேவா? டேமேஜ் இந்த டாப்பு. பயந்துக்கிட்டுமா நான்? இந்த டாப் டேமேஜ் தாங்க. இதில் வேறு இது நல்லா இருக்கு. நான் தான் இது என்ன கலர் பேண்ட்டு ஷாலு? இந்த கலர் தான் போட்டாகணுமா? இந்த கலர் பேண்ட் ஷால் இருக்குது. அந்த மீன் மட்டும் இல்லை, அது எது வேணுமோ அப்புறம் மறுபடியும் போய் எடுத்துக்குவேன். பட்டன் இல்லை. இன்னும் எல்லா பட்டனும் எடுக்கும். நேவி ப்ளூ நிறையா இருந்துச்சு பாரு. பார்த்து வேறு ஏதாவது பாரு. அவங்களே அழகாக ஓப்பன் பண்ணியிருப்பாங்களா? வேற நிமிரு. நல்லா இருக்கு. கண்ணாடியில் போயிட்டு என்கிட்ட இருக்க கலரை போட்டால் போதும் தானே? பாப்பா, இன்னைக்கு நம்ம என்ன போட்டு என்ன இருக்குது? நம்ம ஆயிடுச்சு முக்கிருக்கோம். என்ன ஆயிடுச்சு? பிரைட்னஸ் கம்மியாக இருக்குது. அம்மா இருங்க நடத்துங்க. கார் நல்லா இருக்குங்களா? அந்த பக்கம் பாருங்க, மல்டி டிசைன்ல இருக்கு. போய் அம்மா கூட்டிட்டு வா. சந்திரமுக்கியா மாறிய தரணும். ஆமாம், அந்த கிரே கலருக்கும் நல்லா இருக்கு. இது எது செட் பண்ணலாம், அதுக்குள்ள தூக்கிடலாம். அதுக்கு அம்மா ஓகே சொல்லு சாமி. பார்ப்போம் போய். இன்னைக்கு செலவு வைக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. ரெண்டும் பிளாக் கலர் கூட வாங்கணும். அம்மாட்ட போய் காட்டு, அம்மா என்ன சொல்லுதுன்னு. போய் இங்கே பாரு, இன்னொரு கலர் அதுலேயே. அது நல்லா இல்லை. இதில் வேற ஒரு கலர் நாங்கள் எடுத்தார்ல. இதில் தான் இருக்குமா அந்த பாட்டு? நான் இங்கே இருக்கு. அது இங்கே அம்மாட்ட போய், அம்மா என்னம்மா இது பாரு 2 செட்டு இருக்கு. ஏன்ட்டு நான் எடுத்தால 2 செட்டு தான் இருக்கு. வா போவோம். வா.
அம்மாட்ட போய் காமிக்க இல்லை அம்மாட்ட காட்டிட்டு வந்து நம்பர் எடுத்து கொடுக்குறேன். என்னது இவரு வாங்கி கொடுத்தாரா? இது இது அக்காவுக்கு, இது ரெண்டுல எது எனக்கு இதெல்லாம் வந்து ப்ரீகேஜி போகிற ஸ்டூடெண்ட்டு கொண்டு போகிறது. காலேஜ் இது பிள்ளைங்க போதும். இல்லை, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீகேஜி. அக்கா இது வந்து இந்த ப்ரீகேஜி போகிற குழந்தைங்க இங்க வேறு கரெக்டாக இருக்கு. இங்க பாரு கரெக்டாக இருக்கு பாரு. ப்ரீகேஜி எனக்கு வேணா செட் ஆகும். சரி நம்ம மட்டுக்கு விடு. நம்ம காலேஜ் எவ்வளோ நோட் வாங்கிட்டு போகுது? எனக்கு நோட் அவ்வளோ வராது. நோட்டு அப்புறம் என்ன? ஓகே தான். பென்சில், இந்த பேனா, அப்புறம் ஃபோட்டோ உண்டா, அவ்வளோதான். அது வைக்கிறது போதும். அப்போ வீட்டில் ஆல்ரெடி 3 பேக் புதுசு இருக்குக்கா. மயிலே அம்மாவை ரொம்ப இது பண்ணுற பார்த்துட்டு எவ்வளோ ஆசையாக நீ ஓகே சொல்லுவேன்னு எடுத்து வந்தேன். ஓகே சொல்லலான்னு எனக்கும் ஆசையாக தான் தங்க இருக்குது. இப்போ வீட்டில் ஒன்றுக்கு வந்து லேப்டாப் பேக்கு, சரி ரைட்டு, அது ஒரு பேக் பேர். இன்னும் 2 பேக்கு புதுசாகவே இருக்குதுக்கா. நான் ஒரு 2 மாதமா என்னது ஸ்கூல் கொண்டு போயிருப்பாங்க. அவ 6 மாதம் நான் ஒரு வருஷம் ஃபுல்லாக ஸ்கூல் கொண்டு போனேன். நான் ஒரு வருஷம் அது ஸ்கூல் கொண்டு போனேன். இது நான் 3 வருஷத்துக்குமே வச்சுப்பேன். எப்படி தாண்டவங்க அக்கா சொல்லி வாங்கினா. அம்மா அக்கா இப்போ கேவலமான பேக் வாங்கிருச்சு, குவாலிட்டி நல்லா இல்லாத பேக் வாங்கிருச்சு. நான் பாரு திருப்பூர் 6 நல்ல பேக் வாங்கியிருக்கேன். கடத்தரு என்னமோ பண்ணிட்டு போங்க, நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. எப்படி சொன்னா எப்படி வேண்டாம் ஓடு. எங்களுக்காக தாத்தால கஷ்டப்பட்டு எடுத்து போட்டாரு. நீ தாத்தா போய் வேலை வாங்கிட்டீங்க பார்த்தீங்களா? தாத்தா கஷ்டப்பட்டு கிரே கலர் பேக்கை நோண்டிகிட்டே இருந்தோம். பேக் வேணுமா இங்கே இருக்குது பாருங்கன்னு அவர் எடுத்து போட்டுக்கிட்டே இருந்தேன். நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம், அவர் எடுத்து போட்டுக்கிட்டே இருந்தார். நான் சொன்னால் கேட்கவும் போகிறீங்க, நடத்துங்க. இதுவும் பிள்ளைக்கு இப்போ அதில் இல்லை, இது இதுலேயே போதும்ல. இதில் இருக்கு. எனக்கு பர்ஸில் வச்சுப்போம்மா. நீ எனக்கு பர்ஸ் என்னென்ன செலவு வைக்கிறீங்க? அம்மா நான் சத்தியமாக பர்ஸில் யூஸ் பண்ண மாட்டோம்மா, இதுலேயே வச்சுப்போம்மா, கவலைப்படாதம்மா. அதுதான் அப்புறம் அந்த பேக்கில் மட்டும் இருந்துச்சா? என்னமோ பண்ணுங்க போ. பாரு ஓப்பன் பண்ணி பாரு. இது எவ்வளோ? இது எவ்வளோ? ரெண்டுமே 400. என்னமோ சொல்கிறீங்க. என்னாச்சு பாப்பா, எடுத்தாச்சா பேக்? அதான் புடிவாதமாக இருக்காங்களே, உங்களை விட அவங்களும் புடிவாதமாக இருக்காளுங்களே. ஏமா நீ சொல்லுமா, இது ரெண்டில் எதை எடுத்துக்கிட்டோம்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இது ஓகே தானே? சரி உனக்கு ஓகேவா? அக்கால இது ஓகே சொல்லிடுச்சு. இது இப்போ நேரம் இன்ஸ்டாவில் பாருங்க. நாளைக்கு காலையில் யூடியூப்பில் வரும். போட்டாச்சு ஆல்ரெடி. இன்ஸ்டாவில் போட்டாச்சு, யூடியூப்பில் வரும். யூடியூப்ல வரும். இது பாருப்பா, இது ஓகேவா? பிரிஞ்சுட்டு வந்துடாது. இது எதுக்கு பெரிய போகுது? அப்படிலாம் அந்த சாண்டில் எடுத்துக்கோ. வேறு பார்த்து எடுத்துக்கோ. சரி அந்த கிரே நல்லா இல்லையா? மாறி இருக்கு. இதில் வந்து கிரே பாரு, கிரே நல்லா தானே இருந்துச்சு. கிரே இது என்னன்னா நீங்கள் ஒன் சைடு மாட்டிட்டு போவீங்க. அப்போ நீ வர இப்படி தான் மாட்டுவேன். இல்லை இப்படி தான் மாட்டுவேன். அருந்துரும். அதனால கொஞ்சம் பார்த்து அந்த இதுவும் நல்லா இருக்கும். அந்த கிரே கலர் பாரு, கிரே கலர் நல்லா தானே இருக்கு. சரி அக்கா வரேங்க்கா. தேங்க்ஸ். பாப்பா டைம் 5:20. நான் பாட்டுக்கு எடுத்துட்டு இருக்கேன். மைக்கி தேங்க்யூ, பாய். அம்மிக்கு எவருக்கு பாய் சொல்லுங்க. பாய். வீடியோ எடுத்துட்டியா? தேங்க்யூ. சரி வரேங்கப்பா. கம்ம கம்மன்னு கூப்பிடுது நம்மளைய. கம்ம கம்மன்னு கூப்பிடுது. சாமி கும்பிடுப்பட்டு
கோச்சிக்கிச்சு. அம்மா அப்படி சுத்தி போய் பெட்டு மேல ஏறி தூக்க வச்சா, நான் இந்த பக்கம் இருந்து கையை பிடிச்சி தூக்கிட்டேன். கண்ணுலே நல்ல தூக்கமோ. சரிடு, காலையிலேருந்து எந்திரிக்கவே இல்லை. எனக்கு போனோட ரொம்ப தூங்கிடுது. வந்தோடனே இப்பி செஞ்சு சாப்பிட்டுட்டு பூ கட்டிட்டு நான் 1/4 கிலோ பூ கட்டிட்டேன். இப்போ அது அடுத்த 1/4 கிலோ பூ அது அவங்க செஞ்சு கொண்டாந்து வச்சுருந்தாங்க. அதை கட்டி முடிச்சுட்டு அதை சாப்பிட்டு அடுத்த 1/4 கிலோவில் கை வச்சுட்டேன். ஒரு 1/2 மணி நேரம் கட்டிட்டோம்னா அப்புறம் அடுத்து ஒவ்வொன்றா பார்த்துக்கலாம். கரெக்டாக? கரெக்டு. ஆனால் என்னென்ன பீரோவில் வைக்கதான் இடம் இல்லை. சரி விடு, பார்த்துக்கலாம். என்ன பண்ண முடியும், இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்க வேண்டியது. சரி, இதை கட்டிட்டு நம்ம நெக்ஸ்ட் என்னென்ன வாங்கியிருக்கோன்னு பார்க்கலாம்.